சில காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல விடாப்பிடியா உட்கார்ந்து எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரே தீர்மானத்தோட நீங்க இருந்தாதான் அதுல இருந்து விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த பாட்டை நான் பாட போறேன். ஸோ முடிஞ்சவங்க எல்லாரும் அப்படியே எழுமி நின்று எல்லாருமே, ஸோ முடியாதவங்க அங்க கூட முழங்கால் படிடுங்க, தவறல்ல. ஸோ சேர்ந்து பாடி, ஆண்டவரே எப்படியாவது என்னை மீட்டு எடுங்க, எப்படியாவது என்னை தூக்கி எடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்கள் துரத்தி கொண்டு வருவார்கள். அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பார்வோன் சேனை, முன்னாடி பக்கத்துல செங்கடல், சென்டர்ல இவங்க நிக்கிறாங்க. முன்னாடி போனா செங்கடல்ல எல்லாரும் விழணும், பின்னாடி போனா பார்வோனுடைய பட்டயத்துக்கு எல்லாரும் இரையாகணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவங்க நினையாத ஆண்டவர் கடலை ரெண்டா பிளந்து ஜனங்களை கர்த்தர் வெட்டாந்தரையில நடக்க பண்ணுவார். அதே சூழ்நிலையில வாலிப தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் இங்க இருக்கலாம். பாஸ்டர் உண்மையிலேயே எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எப்படி வெளியே வருவேன்னு தெரியல. எனிவே ஏதோ ஒண்ணு ஒரு பாவ பழக்கமா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணுல நீ ரொம்ப ரொம்ப தீவிரமா நீ சிக்கி இருக்கலாம், நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிக்கி இருக்கலாம், நீ வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கி இருக்கலாம். நீ வர முடியும்ன்ற அந்த கான்பிடென்ட், அந்த நம்பிக்கை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு குறைஞ்சிட்டே இருக்கலாம். எனக்கு நம்பிக்கையே போச்சுன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய கரத்துல மட்டும் உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா அந்த செங்கடலின் நடுவில் வழியை திறந்த ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை அனுப்பி கண்டிப்பா நிச்சயமா உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு, உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு அவர் வல்லவர், தூக்கி எடுக்க வல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை எல்லாரும் பாடி ஜெபித்து ஒப்பு கொடுத்து, ஆமேன், எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி பாடி, ஆண்டவரே எங்களை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே. எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போ வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போ வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் சொல்லுவோம். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, கைய மேல உயர்த்தி, எப்படியாவது இயேசுவே. நான் எழுதால் என் எழுதாய் என்று கேட்பவர் நீதான், தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நான் எழுதால் என் எழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட கைகளை உயர்த்தி நீர் பிரியப்பட. இவன் சாதித்தான் என்று என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று கண்களை மூடணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது, ஓ எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. உங்கள்ட்ட 1000 வழி இருக்கு ஆண்டவர்,
உங்கள்கிட்ட 1000 வழி இருக்கு ஆண்டவர். என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் வழி இருக்குது. என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மட்டும்தான் ஆண்டவரே வழி இருக்குது. ஹல்லேலூயா. கவனிங்க, அப்படி என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வேதம் சொல்லுது, திராட்சரசத்தை உடனே உண்டாக்க முடியாது. அவ்வளோ திராட்சரசத்தை போய் கடையில் வாங்கியும் வைக்க முடியாது, அப்படி சேல் பண்ணவும் மாட்டாங்க. முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணாதான் கல்யாணத்துக்கு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ திராட்சரசம் குறைவிச்சு, திராட்சரசம் இல்லை, அவ்வளோதான். எல்லாரையும் திராட்சரசம் இல்லாமல் தான் அனுப்பணும். ஆனால் வேதம் சொல்லுது, அங்கே இருக்கிற கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்பி வெறும் தண்ணீரை ஆண்டவர் என்னவா மாற்றினார் அப்படின்னா ஆண்டவரால் எல்லாம் பாசிபிள். எல்லாமே ஆண்டவரால் முடியும். எல்லாமே ஆண்டவரால் முடியும். நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டு மன அழுத்தத்தில் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டாக்டரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் மாத்திரை சாப்பிடாம தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்க. மாத்திரை சாப்பிடாம நான் தூங்கணும். எனக்கு ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு எனக்கு தூங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அப்போ அந்த டாக்டர் என்னிடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு என்ன பென்ஸ், உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம்? டெய்லி உன் வயசுல இருக்கிற சிலர் 15 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்றாங்க. நீ ஒரு 2 மாத்திரை சாப்பிட்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மாத்திரை சாப்பிடாம நீ தூங்குறதுக்கு வழி இல்லைப்பா. நீ காலம் முழுவதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாத்திரையை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற வார்த்தையை டாக்டர் செந்தில் வடிவன் இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்காரு, மனநல மருத்துவர். அவர் என்ன பார்த்து சொன்னார், நீ எங்கே போ, யார்கிட்ட வேணாலும் போ. அதுக்கப்புறம் நிறைய சைக்காலஜி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நானே கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வராத சைக்காலஜிக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டேப்லெட் சாப்பிடாம வேற ஏதாவதுல தூங்க முடியுமான்னு கேட்டால் எல்லாருமே ஒரே பதில் தான் சொன்னாங்க. ஒரு டைம் நீங்கள் தூக்க மாத்திரைக்கு போயிட்டீங்கல்ல, அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் ஏன் அதை விடுறீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே படித்த எந்த டாக்டருமே மாத்திரை இல்லாமல் வழியே இல்லைன்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்கிறீங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவர் என்ன வழி இல்லையா? பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிறது நான். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிறது நான். மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பினவர் நான். மரிச்சு போய் 4 நாள் ஆனவனை உயிரோடு எழுப்பினவர் நான். என்னால முடியும்ன்றத கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நிரூபிச்சு வர. அதனால கண்டிப்பா சொல்றேன், இந்த கனெக்ட் 24க்கு அப்புறம் நீங்க இனி விழக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தோட போங்க. என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு முடியும். யாரால? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய பிரயாசத்தினால முடியாம இருக்கலாம், ஆனா எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். நான் அவரிடத்துல போவேன், நான் அவரிடத்துல நிற்பேன். கையை உயர்த்தி நான் அழுதால் ஏன் அழுதால் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நான் அழுதால் ஏன் அழுதால் என்று கேட்பவர் நீதான். தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் பிரியப்பட ஏதாவது முழு பலத்தோடு நீர் பிரியப்பட ஏதாவது. திரும்ப ஒரு 10 டைமாவது சொல்லுங்க. நீர் பிரியப்பட சொல்லிக்கொண்டே ஜபமா ஜபம். அப்பா நீர் பிரியப்பட நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று என் கண்களை மூடணும், இவள் சாதித்தாள் என்று
நட கை அப்படியே கேசப்பாட்ட கேட்டு எப்படியாவது கேளுங்க கேளுங்க, எப்படியாவது என்ன தூக்கி எடுங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க எப்படி என்ன அலங்கரிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவர். எனக்கு நம்பிக்கையே விட்டு போகுது ஆண்டவரே. என்னுடைய விசுவாசமே குறைஞ்சு போகுது ஆண்டவரே. என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு பெரிய கொடிய இடுக்கணில விழுந்து கிடக்கிறேன்றது யாருக்குமே தெரியாது ஆண்டவரே. அதல பாதாள குழியிலிருந்து யோசேப்பை தூக்கிவிட்ட கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. இப்போ உங்க அன்பின் கயிறை எனக்கு அனுப்பி இந்த பாதாள குழியிலிருந்து என்னை தூக்கி விடுவதற்கு ஏசப்பா, சத்தமா எல்லாரும் கூப்பிடுங்க ஏசப்பா. எஸ் எஸ், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஸ்தோத்திரம். எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, என்ன விட்டுற ஆண்டவரே. எனக்கு அந்த கான்பிடென்ட கொடுங்க ஆண்டவரே. என்ன ஜெயிக்க வைங்க ஆண்டவரே, என்ன ஜெயிக்க வைங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியே இருந்தா என் கிருபையெல்லாம் இழந்துருவேனோன்னு பயமா இருக்கு ஆண்டவரே. ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன். தைரியமா முன்னாடி நிக்க முடியல, தைரியமா உங்களை பற்றி சொல்ல கூட முடியல. எனக்குள்ள இருக்கிற குற்ற மனசாட்சி, சத்துரு என்ன குற்ற மனசாட்சியில அழுத்துறான். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் பிரியப்பட ஏதாவது, நீர் பிரியப்பட மனசார சொல்லுங்களேன், மனசார சொல்லுங்க. அப்படி நான் சொல்றதுக்காக நீங்க சொல்லாதப்பா. வாலிப தம்பி, நான் சொல்றதுக்காக சொல்லாதப்பா. நீ இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் இல்ல. ஆண்டவர் காலையில இருந்து பேசிட்டே இருக்காருல்ல. நீங்க இஷ்டப்படுறது மாதிரி, இதுவரைக்கும் நான் இஷ்டப்படுறது மாதிரி ஏதோ செஞ்சேன், இதுவரைக்கும் என் ஃப்ரெண்டு இஷ்டப்படுற மாதிரி ஏதோ செஞ்சேன், எனக்கு பிடிச்சவங்க இஷ்டப்படுற மாதிரி ஆண்டவரை நிறைய செஞ்சேன். ஆனா நான் இன்னைக்கு வெறுமையா தான் வந்து நிக்கிறேன். அவங்களுக்கு இஷ்டப்படுறது மாதிரி செஞ்சு நான் வெட்கப்பட்டு தான் வந்து நிக்கிறேன். ஆனா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன். இனி எனக்கு பிரியமானது அல்ல ஆண்டவரே, நான் நேசிக்கிறவங்களுக்கு பிரியமானது அல்ல, நீங்க பிரியப்படுறது மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா அப்பா, நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். சத்தமா பத்தாது, முழு பலத்தோடு கையை உயர்த்தி சொல்லு. நீர் பிரியப்பட சொல்லுங்க. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான், என் கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று என் கண்களை இப்ப கையை உயர்த்தி எப்படியாவது. எஸ், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற. எப்படியாவது இயேசுவே, இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட
ஸோ உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நிறைய பெரிது, ஆனால் எல்லாருக்கும் கவுன்சிலிங் நான் நம்புகிறேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மனசை எல்லா இடத்துலையும் நீங்கள் திறக்காதீங்க, உங்கள் மனசை எல்லா இடத்துலையும் சொல்லாதீங்க. எஸ்பெஷலி உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய விழுகையை கண்டிப்பாக யாரிடத்துலையுமே சொல்லாதீங்க. இன்னைக்கு கேட்குறவங்க நல்லா கேட்பாங்க, ஆனால் நாளைக்கு அவங்க அதே கண்ணோட்டத்தோடு தான் உங்களை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். அதனால மோஸ்ட்லி உங்களுடைய வீக்னஸை யாருக்கு சொன்னால் போதும்னா ஆண்டவருக்கு சொன்னால் போதும். கர்த்தருக்கு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, பிதா என் கையில் கொடுத்த எதையுமே நான் இழக்கல அப்படின்னு